நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரபு, இன்று தேவாசுரர்களுக்கிடையே வேறுபாடே இல்லையே. இருதரப்பினரும் செய்வது மூடத்தனமே. நாராயணன் நாராயணன். வன்முறையினால் கிட்டும் வெற்றியானது தோல்விக்கு இணையானதே நாரதா. ஏனெனில் இதனால் வெற்றி அடைந்ததாக பிரம்மை ஏற்பட்டாலும் தன்மானத்தையும் கௌரவத்தையும் இழப்பதால் சுய அடையாளத்தை துறக்க நேரிடும். இனி தேவாசுரர்களை இறைவன் ஸ்ரீஹரியை தடுக்க இயலும். தேவர்களே, அசுரர்களே, அமைதியிருங்கள். அமிர்த கலசத்தை எவ்வாறு அடைந்தாய்? யார் நீ? இத்தகு மோகன வடிவத்தினள் எவராக இருக்க இயலும்? நர்த்தகியான மோகினியை தவிர. எவ்வாறு நீ அமிர்த கலசத்தினை பெற்றாய் என்பதனை விளக்கு. அதனை என்னிடம் தா. அது எமக்குரியது. அது சரி, அது எப்படி தருவது? முதலில் தாம் தமது பரிச்சயம் அழியுங்கள். என்ன? என்னை அறியாயா? நானே தேவேந்திரனாவேன். புரிந்ததா? இனி அதனை தா. இதனை நீ அடைந்த விதத்தையும் கூறு. இதனை அசுரர்கள் பறித்துச் சென்றார்களே. விளங்கியது. நீ இவர்களைச் சார்ந்தவளா? இல்லை இல்லை தேவேந்திரா, அவ்வாறு ஏதும் அல்ல. நான் இவர்களிடம் இதனை கேட்டே பெற்றேன். நீங்கள் அனைவரும் இந்த அமிர்தத்தை சரிசமமாக பங்கிட்டு அருந்துவதையே நான் விரும்புகிறேன். சத்தியத்தை அறிய மாட்டாய் அழகியே. அதிகம் சிந்திக்காது அதனை தந்துவிடு. உனக்கு நான் ஸ்வர்க்கத்தில் முக்கிய அந்தஸ்து அளிக்கிறேன். தா. இல்லை அழகியே, கலசத்தை என்னிடம் தான். நாங்கள் அசுர குலத்தில் உனக்கு உயரந்தஸ்து அளிக்கிறோம். பலி! தேவேந்திரா! வேண்டாம் வேண்டாம், உங்களுக்குள் பூசல் வேண்டாம். தவிர்க்க இயலாது. ஏனெனில் இந்த அமிர்தம் அசுரர்களுக்கும் உரியது. இது எமக்கே உரியது, தேவர்களுக்கே உரியது. சரியாகட்டும். எது உங்கள் பூசலுக்கு காரணமோ அதையே அழித்தால் சங்கடம் தீரும். அமிர்தம் வேண்டுமெனில் அனைவருக்கும் சமமாக அது பங்கிடப்படும். இல்லாவிடில் இதனை நான் கடலில் கரைத்து விடுகிறேன். உங்கள் முடிவு என்ன? என் திட்டம் உங்கள் அனைவருக்கும் பிடித்ததா இல்லை? இத்துணை தாமதம் ஏன்? அவ்வாறே ஆகட்டும். அசுரர்களுக்கும் சம்மதமே. என்றும் எவர் முன்பும் இரு மார்க்கங்கள் உண்டு பார்வதி. எதை குறித்தும் சிந்திக்காத தன்னல எண்ணம் கொள்வது.
அல்லது அதனை துறந்து பிறரது நன்மைக்காக தம் வாழ்வை அர்ப்பணிப்பது. நீதி நெறிகளின் மார்க்க தரிசனத்தை ஏற்பது அல்லது மார்க்கம் தவறி அநீதியின்படி நடப்பது. எங்கு பேராசை உள்ளதோ அங்கு தன்னலம் அநீதியின் மார்க்கத்தில் வழிநடத்துவதும் இயற்கையே. அத்தகு உள்ளங்கள் சாந்தி அடைவது சாத்தியமல்ல. அவர்கள் ஆசைகள் அணையிட இயலாதது. ஸ்ரீஹரியின் துணை இருந்தாலும் சீரற்ற சிந்தனையால் தேவாசுரர்கள் தடுமாறுகிறார்கள். அத்தகு மூடமதி படைத்தவர்கள் ஓய்வு பெற வழியில்லை. சற்று நில். முதல் வாய்ப்பு தேவர்களுக்கா? அசுரர்களிடமிருந்து துவங்க மோகினி. எனினும் இதில் ஆட்சேபம் ஏன்? அனைவருக்கும் சரிசமமாக கிடைக்க உள்ளது. உடன் கிட்டினால் என்ன, பின்பு கிட்டினால் என்ன? அதுவே உண்மையெனில் தேவர்களான உங்களுக்கு அசுரர்களே முதலில் அருந்துவதில் வருத்தம் இருக்காது. இது எம்மிடத்தில் இருந்ததை மறவாதே. இதை அபகரித்தவர்கள் நீங்கள். ஆகையால் இதில் பிரதான உரிமை தேவர்களைச் சார்ந்தது. நீங்கள் எங்களுக்கு நன்றி பாராட்ட வேண்டும். ஏனெனில் நாங்கள் உங்களோடு அமிர்தத்தை பங்கிட்டுக் கொள்ள சம்மதித்திருக்கிறோமே. அமைதி பெறுங்கள். சரிசம விகிதத்தில் பங்களிக்கப்படுமெனில் கவலை எதற்கு? அத்துடன் நான் பாரபட்சமற்றவள். அசுர அனுதாபியும் அல்ல, தேவர்களின் தோழியும் அல்ல. ஆகையினால் நான் எவருக்கும் அநீதி இழைக்க மாட்டேன். கவலைக்கு இடமளிக்காதீர்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்துடன் நான் பாரபட்சமற்றவள். அசுர அனுதாபியும் அல்ல, தேவர்களின் தோழியும் அல்ல. ஆகையினால் நான் எவருக்கும் அநீதி இழைக்க மாட்டேன். கவலைக்கு இடமளிக்காதீர்கள். இவன் நம்மை சேர்ந்தவன் அல்ல, அசுரனான ராகு. சூழ்ச்சி செய்த இவனை தண்டிக்க வேண்டும். ஸ்ரீஹரி, ராகு, நான் அமிர்தத்தை அருந்திவிட்டேன்.
இனி எனக்கு மரணம் ஏற்பட இயலாது. சந்திரதேவா, சூரிய தேவா, உங்கள் இருவரது தூண்டுதலால் எனக்கு இந்த நிலை ஏற்பட்டது. என்றும் உங்களை நான் மன்னிக்க மாட்டேன். பிரபு, எங்களை காத்தருளுங்கள். அபயம் அளியுங்கள் பிரபு. மகாதேவா, நான் நியாயம் பெறுவதற்காகவே தங்களை நாடி வந்திருக்கிறேன். இல்லை பிரபு, ராகு ஸ்ரீஹரியை ஏற்க பிரயத்தனம் செய்தான். இப்போது எங்களை பின்தொடர்கிறான். இந்த நிலைக்கு எங்களை பழிக்கின்றான். அதில் தவறேதும் இல்லை. என்னை அடையாளம் காட்டியது நீங்கள் இருவர்தானே? பின் வாழாதிருப்பதா? அமைதி! பிறரது தவறை சுட்டிக்காட்டும் நீங்கள் உங்கள் தவறுகளையும் உணர்தல் அவசியம். உங்கள் செயல்பாடுகளையும் சீர்தூக்கி பார்த்ததுதான் ராகு செய்தது சூழ்ச்சி. அதனால் வியப்பில் ஆழ்வது சூழ்ச்சி செய்த அசுரர்களோடு பார்க்கடலை கடைய முற்படவில்லையா? ராகு, உனது 3 சகாக்கள் அமிர்த கலசத்தினை அபகரித்து ஓடினார்கள். ஆகையினால் அதனை மீட்டு வரும் பொருட்டே இறைவன் ஸ்ரீஹரி மோகினி உருவம் கொண்டார். அதனை அனைவருக்கும் சமமாக பங்கிட்டளிக்கவும் முற்பட்டார். நீயோ பொறுமை காக்கும் தன்மை இழந்தாய். இறைவன் ஸ்ரீஹரியை ஏய்க்க சூழ்ச்சி ஒன்றையும் அரங்கேற்றினாய். அபயம் நாடி வந்துள்ளீர்கள். நீதி வழங்குவது என் கடமை. மூவரும் குற்றவாளிகள், தண்டனையும் மூவருக்கும் உண்டு. ராகு, நீயும் அமிர்தத்தை பெற்றிருப்பாய். எனினும் சூழ்ச்சியை செயல்படுத்தியது சூரியன், சந்திரன். ராகு அமிர்தத்தை அருந்தியிருந்தால் அதில் ஆட்சேபனை இல்லை. அவனும் பங்குக்கு உரியவன் தானே. நீ அமிர்தத்தை அருந்தியானது ராகு, ஆகையால் அமரனானாய். எனினும் ஸ்ரீஹரி உன்னை தண்டித்ததினால் இந்நிலை மாற இயலாதது. இனி உனது இந்த சிரமே ராகு எனப்படும். உன் சரீரமே கேதுவாகும். சந்திரதேவா, சூரியன், ராகுவின் இந்த நிலைக்கு காரணம் நீங்கள். ஆகையால் குறிப்பிட்ட காலக்கெடுவில் ராகு உங்களை விழுங்குவார். அவன் உங்களை விழுங்கும் நிலையை நீங்கள் இருவரும் ஒளி இழப்பீர்கள். எனினும் பிரபு, நாங்கள் கிரகணத்திற்கு உட்பட்டால் அதனால் துஷ்ட விளைவுகள் பூமியில் ஏற்படும். அங்கு ஜீவராசிகளின் வாழ்வு சீர்குலையும். இரவு பகலின் சமநிலை பாதிக்கப்படும். எதற்கு இந்த மூடத்தனம்?
மகாதேவரின் வார்த்தைகளை முழுமையாக கேட்டறியும் முன்பே நிர்ணயிப்பது ஏன்? இத்தகு உதாசீன தன்மையின் விளைவே இன்று ராகுவும் கேதுவும் உருவாக காரணம். ராகு கேதுவால் நீங்கள் கிரகிக்கப்படும் போது அது நீடிக்காது, சொற்ப க்ஷணங்களுக்கே அது நிலைக்கும். அதனால் சிருஷ்டியின் சீர்நிலைக்கு சேதமும் விளையாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராகு இவ்விதம் செய்தது ஏன்? தேவாசுரர்களான நீங்கள் அனைவரும் ஓர் முடிவிற்கு உடன்பட்டீர்கள். பின்பும் உருமாறி அவன் சூழ்ச்சி செய்தது ஏன்? தேவர்களை மாத்திரம் அல்ல, அவன் ஏய்த்தது அசுர குலத்தையும் தான். நாராயணா, அசுர குலத்திற்கு தலைமையேற்றவன் நானே. எங்களுக்குள் கட்டுப்பாடு நிலைக்காது போனதற்கு காரணம் நானே. இவர்களை ஒன்றிணைக்க தவறினேன். என் தவறை நான் முழுமனதோடு ஏற்கிறேன். பார்க்கடலை கடைந்த பின் அசுரர்களைச் சேர்ந்தவன் சூழ்ச்சி செய்ததால் தம்மிடம் ஓர் வேண்டுகோள் விடுக்கின்றேன். தாம் எமக்கு தண்டனை அளியுங்கள். எமக்குரிய தலை சிறந்த தண்டனை அமிர்தம் முழுவதையும் தேவர்களுக்கிடையில் பங்கிட்டளிப்பதே. அமிர்தத்தை அடையும் அருகதையை அசுரர்கள் இழந்தார்கள். இது என்ன கூற்று அரசே? ராகு தவறு இழைத்ததால் அனைவருக்கும் தண்டனையே. விவாதம் எதுவும் தேவையில்லை. இந்த அமிர்த கலசத்தினை தேவர்களிடம் ஒப்புவிக்கிறேன். இறுதியாக அமிர்தம் உரிய இடத்தை அடைந்தது. கண்டீர்களா பிரம்மதேவரே? எந்த உத்தேசத்தை நிறைவேற்ற எண்ணினோமோ அதில் தோல்வியை தழுவினோம். ஈசனோடு நாமும் இவ்விடத்தை விலகிச் சென்றிருந்தால் இவ்வேதனை விளைந்திருக்காது. எனது படைப்பு இவ்விதம் பேராசையினால் பிளவுபடுவதை சகிக்க இயலவில்லை. சூரிய தேவா, நேர்ந்ததென்ன? ஈசன் கூறியதென்ன? ஈசன் என்றும் நீதி வழங்குபவர். அவர் வழங்கும் நீதியினால் எவருக்கும் அநீதியும் நேர்வதில்லை. அவ்வகையில் அவர் எங்கள் சங்கடத்திற்கும் தீர்வளித்தானது. மகாதேவர் எங்கள் சங்கடத்திற்கும் தீர்வு வழங்கக்கூடியவர் அவர் ஒருவரே. இன்று உனது நிலையில் நான் இருந்தால் தேவர்களைக் கண்டு நானும் அச்சமடைந்திருப்பேன். அதில் தவறேதுமில்லை. அமிர்தத்தை அருந்திய பின்னர் தேவர்களினும் ஆற்றலில் மிஞ்சியவர் எவர்? எவரும் அல்ல. தேவாசுரர்களுக்கிடையே நிகழ்ந்து வந்த போராட்டம் முடிவுறுவதையே ஈசன் விரும்பினார். முடிந்தது துவந்தம்.
தேவர்களோடு சம அந்தஸ்து அற்ற அசுரர்களோடு போராட்டம் எதற்கு?